ஹாய் ஹலோ. ரொம்ப நாளாக நான் எங்கள் டேடிக்கிட்ட வந்து நானும் என் சிஸ்டரும் அப்பா சம்மர் ஹாலிடேஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சப்பா ப்ளீஸ்ப்பா எங்கேயா இட்டு போங்களேன்னு கேட்டோம். பட் ஒர்க் பிஸினால எங்கள் டேடியால் எங்கேயுமே இட்டு போக முடியல. பட் என் பாப்பா ரொம்ப அடமெண்ட்டாக இருந்ததுனால அவள் வந்து ஒரு பிடிவாதமாக இருந்தாள், நம்ம எங்கேயா போயே ஆகணும். ஸோ அதனால் டேடி எங்களை கூப்பிட்டு வந்த இடம் தான் தி மர்மைட் ஷோ. இது வந்து பாண்டியில் இருக்குது. எண்டிங் டேட் வந்து June 1. பர் பர்சனுக்கு 80 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ப்ரீஃப் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நாங்கள் வந்து 3 tickets எடுத்தோம். என் பாப்பாவுக்கு கிடையாது, நாங்கள் 3 பேருக்கு மட்டும் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளார போயிட்டோம். உள்ளார போனோடனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவ்வளவும் இல்லை. ஃபுல்லாக பேனர்ஸாக இருந்துச்சு. மர்மெய்ட்ஸ், டால்ஃபின்ஸ், ஷார்க், ஆக்டோபஸ், அப்புறம் வீடு, ஹவுசஸ், அண்டர் கிரவுண்ட் சீல இருக்க ஹவுசஸ், அது மாதிரி நிறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நிறைய ஸ்னாப்சாட் ஃபில்டர்ஸ் மாதிரி அங்கே நிறையா இருந்தது. அங்கே போய் நின்னா என் மேலே வாட்டர் அடிக்குதுப்பா. நெக்ஸ்ட் நிறைய ஃபில்டர்ஸ் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தோம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபில்டர்னால் இந்த கொரில்லா ஃபில்டர் தான். ஆக்சுவலி எனக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லாமல் இருந்துச்சு, அது அழகாக இருந்தது. அப்புறம் வந்து பேர்ட்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் இருந்துச்சு. நம்ம போய் நின்று எடுத்துக்கலாம், ஆனால் பேனர் மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் நின்று எடுத்துக்க வேண்டியதான் ஃபில்டர்ஸ். மர்மைட்ஸ் மாதிரி. அப்புறம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபில்டர் இஸ் திஸ் டூ. இட்ஸ் நாட் ஃபில்டர், அது ஒரு பேனர் மாதிரி இருக்கும். நம்ம அங்கே போய் உட்காந்து எடுத்துக்கலாம். அண்ட் பக்கத்தில் இருக்க பசங்களெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இந்த ஃபில்டரோடு நாங்கள் டிவி ஃபில்டரோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வே டு கோன்னு ஒரு போர்டு இருந்துச்சு. இதுக்குள்ளே என்னாக்குன்னு போய் பார்த்தா ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். தேர் ஆர் மெனி ஃபிஷ்ஷஸ். ஐ திங்க் ஸோ இட் வில் பி 4000+ ஃபிஷ்ஷஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷஸ் கூடயும் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் பார்த்து ஷாக்கான மீனா அது இதுதான்ப்பா. நான் என்ன நினச்சேன், அது வந்து அதுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல் நினச்சா அமைதியாக அதோட குட்டி கூட படுத்துக்கிட்டு இருக்குது. இட் லுக்ஸ் லைக் ஸ்னேக் நோ. ஆனால் எனக்கு ரொம்ப இந்த மீன் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் தீஸ் ஆர் ஸோ பிக் ஃபிஷ்ஷஸ் யூனோ. ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்னால் இது தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொன்னால் நான் இதை தான் சொல்லுவேன். செம்ம க்யூட்டாக நிறைய ஃபிஷ்ஷஸ். ஐ திங்க் ஸோ மோர் தென் 500 இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு காமெடியாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஃபிஷ் டேங்க்குள்ளே டர்ட்டிலையும் பிடிச்சி போட்டு வச்சுருந்தாங்க. பாவம் அந்த ஃபிஷ்ஷஸ் கூட மிங்கிளாகி அது மட்டும் மேலேயும் கீழேயும் போய்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. பட் இது என்ன ஃபிஷ்ஷஸ்ன்னு எனக்கு தெரியல. டர்ட்டிலை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். அது பார்த்தா மேலே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்த இடத்துக்கு நாங்கள் வந்து போயிட்டோம். வே டு கோ போர்டு இருந்துச்சு. அந்த வழியாக போகும்போது பேனர்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வந்து போகும்போது அங்கே வந்து வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பட் வாட்டர் அவ்வளவும் நீட்டாக இல்லை. எனிவே நம்ம அங்கே போய் விளாட போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து உள்ளார போயிட்டோம். இது போகும்போதே கேட்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நோ ஐடியா. But I was really excited. உள்ளார போய் பார்த்தா how could I say it? It was very nice.
more varieties of birds are there and I can't able to express my emotions. I think so. பேரட்ஸ்லாம் இருந்துச்சு, பேரட்ஸ், பீஜியன், ஹென், பிளாக் ஹென்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நான் பண்ணிட்டு இருந்தேன் த மர்மைட் ஷோ. ஸோ அவங்க வெளியே மர்மைட் மட்டும்தான் சொன்னாங்க. இங்கே பார்த்தா மர்மேன் அண்ட் மர்மைட் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் வென்ட் டு சி மர்மேன். ஸோ ஹி வாஸ் டூயிங் சம் ஸ்டன்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. he have given high five to my sister and shown heart in different types. So he was very soft. The children were standing nearby him was really excited. அவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. பட் நான் கிட்ட போலப்பா. ஐ லைக் மர்மைட் ஒன்லி. ஸோ அதனால் நான் மர்மைட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மர்மைட் பார்க்க போகலாமா? பட் இங்கே ஒரு ஃபன்னி நியூஸ் என்னென்னா, மர்மேனை விட மர்மைட் கிட்ட தான் வந்து நிறைய க்ரௌடு இருந்துச்சு. ரியலி ஷி வாஸ் ஸோ க்யூட், யூனோ. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஹாய் சொல்லிக்கிட்டு அந்த இது மேலே, அந்த கிளாஸ் மேலே கை வச்சா அவங்க நமக்கு ஹைஃபை கொடுப்பாங்க. அண்ட் ஷி கிவன் கிஸ் அண்ட் செட் ஹாய் ஃபார் மீ. அண்ட் அவங்களும் நிறையா ஸ்டன்ட்ஸ் பண்ணாங்க. ஐ வாஸ் லிட்ரலி சர்ப்ரைஸ்ட். இவங்களால எப்படி இவ்வளோ தூரம் பண்ண முடியுதுன்னு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரியலி ஐ என்ஜாய்டு த ஷோ. இருந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோன்னு பார்த்தா அது இந்த மர்மைட் ஷோ தான் சொல்லுவேன். பட் மேபி அவங்க மர்மைட் பற்றி சொல்லியிருந்தால் க்ரௌடு வந்திருக்குமோ என்னமோ. ஸோ ஷோ பார்த்து பசிச்சதுனால நாங்கள் போய் ஃபுட் கவுண்டருக்கு போய் ஒரு ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணோம். அதில் சாக்லேட்டை ஊற்றி தந்தாங்க. ரியலி இட் வாஸ் வெரி டேஸ்டி. நல்லா இருந்துச்சு. அப்படியே போனால் நிறைய பப்பீஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எதையும் வாங்கலை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பீஸ். பட் பார்க்க தூரத்துலேருந்து பார்ப்பேன். பட் அதை வாங்கணும், வளர்க்கணும்லாம் எனக்கு பிடிக்காது. வெளியவும் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபார் பையிங். அண்ட் பேர்ட்ஸ் இதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு இந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்க. பட் ஐ டோன்ட் நோ விச் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் அது. தென் நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபேவரட்டான ஷாப்புக்கு போயிட்டோம். இந்த ஷாப்பில் வந்து நாங்கள் போய் மம்மி தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் வீடியோஸ். சுற்றி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து அந்த சாந்து ரொம்ப தேவைப்பட்டதுனால அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேங்கிள்ஸ் பார்த்தோம். பட் வாங்கலை. நெக்ஸ்ட் எப்போயா வேறு எங்கேயா போனால் வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. பட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு அங்கே. செம்ம அழகழகான பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு எல்லா பேங்கிள்ஸும். எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் மேட்சிங்காக இருந்துச்சு பேங்கிள்ஸ்லாம். பிளாக் மெட்டல்ஸில் மோஸ்ட்டாக பிளாக்ஸ், கோல்டு அண்ட் சில்வர் அந்த கலர்ஸ்லலாம் பேங்கிள்ஸ் நிறையாவே இருந்துச்சு. மல்டி கலர் பேங்கிள்ஸும் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஃபேவரட்னா ப்ரேஸ்லெட்ஸ் தான். நிறைய வித்தியாசமான நிறைய ப்ரேஸ்லெட்லாம் இருந்துச்சு. அழகழகாக இருந்துச்சு. பட் நான் வந்து இங்கே எதுவுமே வாங்கலை ப்ரேஸ்லெட்லாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு விட்டுட்டோம் ப்ரேஸ்லெட். அப்புறம் வந்து கோல்டு கோட்டோட பேங்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அங்கே. செயின்ஸ், சைட்ஸ், காஜல்ஸ், மஸ்காராஸ், கிளிப்ஸ், மேக்கப் ஆக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு அங்கே. பேண்ட்ஸ், கிளிப்ஸ், நெயில் பாலிஷ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளிப்ஸ் வாங்கினோம். கலர் கிளிப்ஸ், கீ செயின்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு அழகழகாக. அப்புறம் ஒரு ப்ளஷ், நெயில் பாலிஷ், சைட்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு. ஆனால் இந்த நெயில் பாலிஷ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூவில் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லோ, க்ரீன், வெரைட்டி கலர்ஸில் இருந்துச்சு. தென் ஒன் ஹேர் கோம் எடுத்துக்கிட்டோம்.
ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பில் போட்டுட்டு அப்படியே போனால் நிறையா ஷோகேஸ்லாம் வச்சுருந்தாங்க. காலிஃப்ளவர் பவுடர் வச்சுருந்தாங்க. இதுதான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷாப்னு சொல்லலாம். 90 கிட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் இட் ஃபார்வர்ட். எல்லாமே அழகழகான சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அடுத்த இடத்துக்கு போனால் ஃபுல் ஆஃப் நிறைய கேம் சென்டர்ஸ், கேம்ஸ் நிறையாவே இருந்துச்சு அங்கே விளாட்றதுக்கு. பேபிஸ்லாம் போனால் ரியலி தே வில் என்ஜாய் இட். ஸோ அப்படியே ஒரு வாக் போக்கிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா அந்த கோஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு. அண்ட் நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. ஈட்டிங் ஷாப்ஸ் வந்து ஃப்ரூட் ஷாப்ஸ் இருந்துச்சு. தென் வந்து அண்ட் நிறையா கேம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். வாட்டர் போட் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த சில்ட்ரன்ஸ் வாட்ஸ் ரியலி என்ஜாயிங். அது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. பட் நான் எந்த கேம்ஸ்க்கும் போகல. அண்ட் மை சிஸ்டர் வாஸ் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கேம்ஸ். ஸோ பட் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஈட்டிங் ஃபுட்ஸ். ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஷாப்புக்கு போயிட்டோம். நாங்கள் போய் காலிஃப்ளவர்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் பகோடா அண்ட் சில்லி பஜ்ஜி வாங்கியிருந்தோம். தே செட் காலிஃப்ளவர் பகோடா போட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு. பட் தே ஹாவ் கிவன் சில்லி பஜ்ஜி பிஃபோர் இட்செல்ஃப். ஸோ அந்த சில்லி பஜ்ஜி வந்து மாம் ஆர்டர் பண்ணதுனால அவங்க வாங்கிட்டாங்க. அண்ட் எங்களை போய் டோக்கன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க காலிஃப்ளவருக்கு. அங்கே டேடி போய் டோக்கன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த சைடு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சுட சுட போடுறாங்க, அந்த சைடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் காலிஃப்ளவர். ஏன்னா நாங்கள் இது எதுவுமே ஆர்டர் பண்ணல. காலிஃப்ளவர் வந்து 1 கப் 60 rupees. பட் டேஸ்ட் வைஸ் வர்த் இல்லைன்னு தான் சொல்லணும். அதே குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் ஆஃப்டர் சீயிங் திஸ் போஸ்டர். பிகாஸ் பொட்டேட்டோன்ற அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்து வச்சுருந்தாங்க. பட் எது எப்படியோ நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ அதனால் காலிஃப்ளவர் போட்டு கையில் சுட சுட கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே அங்கே பிளேஸ் தேடி உட்காரத்துக்குள்ளே ரொம்ப போயிடுச்சு. பட் டேடிக்கு பிளேஸ் கிடைக்கவே இல்லை. நாங்கள் மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த சைடு நிறையா கேம்ஸ் இருந்துச்சு. காஸ், ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஜெயிண்ட் வீல், ட்ராகன் ட்ரெயின்னு நிறையாவே இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். இட் வாஸ் ரியலி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டேடி. எப்படியோ நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாளாச்சு வெளியே வந்துட்டோம் சம்மர் ஹாலிடேஸில். அண்ட் எண்டிங் டேட் வந்து June 1 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் போகலாம். பட் 80 rupeesக்கு ஒன்றுமே இல்லை எக்ஸப்ட் மர்மெய்ட் ஷோ. அப்படியே இந்த க்யூட் முருகருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வெளியே வந்தால் செம்ம மழை. நாங்கள் வெளியே வந்தது ஒரு நாள் இந்த சம்மர் ஹாலிடேயில், அதுவும் மழைக்கு பொறுக்கல. பாய்.